ஓகே, சரி. போன வாரத்தில் நம்ம ஜீசஸ்ன்ற அந்த டாபிக்ல நம்ம இருக்கீங்கன்னா ஒரு சப் டாபிக் ஆரோன்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சப் டாபிக் இதில் நம்ம ஆரம்பித்தோம். ஒரு துணை தலைப்பு, அதாவது ஆரோன் ரெப்ரசன்ட் ஜீசஸ் இல்லை, ஆரோன் இயேசுவை குறிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அதில் நம்ம நிறைய விஷயம் நம்ம படித்தோம் போன வாரத்தில். அதாவது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அடையும் தற்கால நன்மைகள் என்ன, வருங்காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வெகுமதிகள் என்ன. ஸோ அதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவர் தம்மையும் தம்முடைய மனித சித்தத்தை யெகோவா தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததையும், அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்ட நீதிக்காக உபத்திரப்பட்டு தங்களுடைய மாம்ச சிந்தனையையும் தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்த திருச்சபையையும் நிழலாக காட்டுவதுதான் இந்த ஆசாரியனின் பிரதிஷ்டை ஆகும். நம்ம படிச்சோம். சரி, கேள்வி நமக்கு என்னன்னு பார்க்கும்போது, நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அடையும் தற்கால நன்மைகள், வருங்காலத்தில் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வெகுமதிகள், இதை பத்தி நம்ம படிச்சோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதுல முதலாவது நம்ம பார்க்கும்போது, இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட்ன்னு சொல்லும்போது அவர் தலையும் சரீரமும் இங்கே காமிக்கிறார். அதுல அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்ட நீதிக்காக உபத்திரவப்பட்டு தங்களுடைய மாம்ச சிந்தனையையும் தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்த திருச்சபையாரையும் நிழலாக இது காட்டுகிறது இந்த ஆசாரியனுடைய பிரதிஷ்டை. ஆசாரியனுடைய பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லும்போது இந்த கான்சிகரேஷன், இந்த கான்சிகரேஷன் இப்ப நமக்கு எப்படி அது நிழலா காமிக்குது, அதனுடைய பொருள். இந்த கான்சிகரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துச்சுங்களா, அந்த கான்சிகரேஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அது ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம இந்த குறுகிய பாதையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போகும்போது கொஞ்சம் பக்கத்துல வரும். ஓகே, சரி. இந்த கான்சிகரேஷன், பிரதிஷ்டை, ஒப்பு கொடுத்தல் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஒப்பு கொடுத்தலினுடைய அர்த்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அது ரொம்ப முக்கியம். அது ஏன்னா நம்ம பொதுவாக ஒப்பு கொடுத்தல், கான்சிகரேட் பண்ணிக்கிறோம் இல்லையா, அர்ப்பணிச்சிருக்கிறோம், உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட முடியாது. இதனுடைய பொருள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கை, கான்சிகரேஷன், அந்த லைஃப், ஸோ அதன்படி நம்ம ஒரு உடன்படிக்கை செய்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நம்ம இதை செக் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம அவருடைய சரீராங்கமாக நீதிக்காக உபத்திரவப்பட்டு தங்களுடைய மாம்ச சிந்தனையை தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்ப்படுத்துகிறவர்கள், அவங்க தான் அர்ப்பணிக்கப்பட்டவர். ஓகே, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லலாம். கான்சிகரேஷனை நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க? என்ன அதுக்குரிய காரியங்கள்ல நம்ம உண்மையா நடக்கணும், ஆவிக்குரிய காரியங்களும் உண்மையா நடக்கணும். அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டாங்க. ஓகே, ரைட், நீங்க சொல்லு. கான்சிக்ரேஷன்னாக்கா எனக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு ஒரு நியூ லைஃப், அதாவது நம்ம முதல்ல ஒரு உலக பிரகாரமா நம்ம வாழ்ந்திருக்குவோம். வெரி குட். அதை விட்டுட்டு நம்ம ஒரு தேவன் அதுக்கு நம்ம மறைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமா, இதுல நம்ம
கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா ஒரு புது சிருஷ்டியா நம்ம உள்ள வரோம். கரெக்ட். அப்போ நம்ம உள்ள வந்து நம்ம என்ன இருக்கணும்னாக்காங்க, நம்மளுக்கு அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் தேவன் கொடுக்குறாரு இல்லைங்களா? அது வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட் நமக்கு தேவன் குடுக்குறாரு. நம்ம எப்படி வாழணும், நம்ம டே டு டே லைஃப்ல வந்துட்டு நம்ம எடுக்கிற முடிவா இருக்கட்டும், நம்போ நம்ம தாட் ப்ராசஸ் எது இருந்தாலுமே, நம்மளுக்கு தேவன் உணர்த்துறது என்னன்னாக்கா, நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிக்க ஒரு புது சிருஷ்டி. அதனால நம்ம அந்த ஒரு நம்மளுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் இல்லைங்களா? உலகத்துல இருக்கிறப்போ நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்குவோம். அந்த பயம் இருக்காது நம்மளுக்கு. ஆனா இந்த கான்சன்ட்ரேட்டட் உள்ள பண்ணி வந்துட்டாக்கா, நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே எனக்கு ஃபீல் ஆனது என்னன்னாக்கா, நம்ம அந்த ஒரு பயம்ன்றது நம்மளுக்கு இருக்கும். எங்க போனாலுமே, எங்க இருந்தாலுமே நம்ம ஒரு கான்சன்ட்ரேட்டட் பண்ணியிருக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறோம். தேவன் நம்மள பார்க்கிறாரு என்ற அது ஒரு புரிதல் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். வெரி குட். ஓகே. அதே பாயிண்டா? ஓகே. மைக்கேல் அதே உங்களுடைய பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. என்ன என்ன வேணும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? என்ன புரிஞ்சுட்டீங்க? இப்போ கான்சிகரேஷன் உடன்படிக்கை செஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த உடன்படிக்கையின் வாழ்க்கையை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன? வாழ்க்கையை பற்றி புரிஞ்சுக்கிறது, நம்ம ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எப்படியோ இருந்தோம். ஆனால் இப்போ ஞான ஸ்நானம் எடுத்த பிற்பாடு கொஞ்சம் பயத்தோடும் கர்த்தர் நம்மளை பார்த்துக்கின்னு இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எல்லாத்தையும் அவர் லாஸ்ட்டில் நியாயம் தீர்ப்பார் என்ற ஒரு பயத்தில் நம்ம இருக்கணும். அது இல்லாத நம்ம அழைச்ச நோக்கத்துக்கும் தெரிந்து கொள்ள நோக்கத்துக்கும் உண்மையாகவும் இருக்கணும் அவருக்கு. அவர் உண்மையாக இருக்க இருக்க அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்து அனைத்து நலங்களையும் நம்மளுக்கு பொழிவார். லாஸ்ட்டில் அவர் நமக்கு அழியாத அழியாததை கொடுப்பாரு. ஓகே. இப்போ இந்த ஒரு கேள்வி வந்தது பாருங்க. இப்போ வந்து தேவன் வந்து நமக்கு அழியாத ஒண்ணு கொடுக்க போகிறார். ஒரு பரிசு இருக்குது. அதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோமா? எதுக்காக ஓடிட்டு இருக்கோம்? கான்சிகரேட் எதுக்காக பண்ணணும்? எதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வேணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இல்லை பிரதர். இல்ல. சரி என்ன? இல்லை, அவர் நம்மளை அழைச்சார் என்ற நோக்கத்துக்காக அவர் மேலே பிரியப்பட்டு நம்ம ஓடுறோம். ரெண்டாவது, அவர் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி மரித்தாரு என்ற ஒரு கொள்கைக்காக நம்ம ஓடுறோம். அது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் கடவுளுடைய சித்தம். அவருக்கு நேர்மையாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. வெரி குட். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர், என்னோட புரிதல் என்னன்னாக்கா, கான்சிக்ரேஷன் என்னன்னாக்கா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பரிபூர்ண மனுஷன். அவர் பர்ஃபெக்டாக வரும்போது அவரோட ஹியூமன் லைஃப் ரைட்ஸை வந்து அவரை விட்டு கொடுத்துட்டு அந்த கான்சிக்ரேஷன் இது பண்ணார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கூட நம்மளோட லைஃப் ரைட்ஸை வந்து விட்டுட்டு தேவனுக்கு நம்ம வந்து சித்தமாக இருக்கணும். அதுதான் அந்த கான்சிக்ரேஷன். உலகத்துலேருந்து நம்மளை வந்து தேவன் பிரித்தெடுத்து நம்மளை இது பண்ணியிருக்காரு, சத்தியத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கான்சிக்ரேஷன் லைஃப் சரி, கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கான்சிகரேஷன் நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ சந்திர பேசுங்க. எதுக்காக ஓடுறோம்னு கேட்டீங்க. அது அவர் அழைச்சாரு, அவர் மேல உள்ள அன்புனால அவர் சித்தம் செய்யறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கரெக்ட். கான்சிக்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ கான்சிக்ரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னும் போது செட் அப்பார்ட், அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து வருது. இப்போ நம்ம எதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பிரித்தெடுத்தல் அப்படின்னும் போது இது ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து லேப்ல வந்து ஏதோ டெஸ்ட் பண்ணும்போது, அந்த ஒரு எலியையோ இல்லை ஏதாவது ஒரு ஜீவியோ டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு வேலைக்காகவே அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்காகவே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்மள தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுத்துட்டு இப்போ நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய டேலண்ட், நம்மளுடைய சித்தம், இப்போ இது எல்லாமே தேவனுக்கு என்று நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்வது நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். கான்சிக்ரேஷன். வெரி குட். ஓகே. பாயிண்ட். கான்சிக்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கிற நோக்கம் நம்மளுக்கு நல்லா தெரியும். தேவனுடைய சித்தம் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு. நம்ம கான்சிக்ரேஷனை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒளியாக இருக்கணும், உப்பாக இருக்கணும், அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ நம்ம வந்து இந்த உலகத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்மளை மாற்றுறதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்போ அந்த எக்ஸாம்பிள் நம்ம எந்த விதத்தில் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது பவுல், அப்போஸ்தலராகிய பவுல், அப்போஸ்தலராகிய யாக்கோபு, அப்போஸ்தலராகிய
பேதுரு. ஸோ அவங்களுடைய நோக்கங்கள்லாம் பார்த்தாக்கா அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. எப்படின்னாக்கா பவுல் வந்து சொல்கிறாரு, நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா அனுப்பப்பட்டேன். பேதுரு வந்து நான் யூதர்களுக்கு அப்போஸ்தலன். ஸோ அந்த மாதிரி நம்மளை தேவன் எதுக்காக அழைச்சிருக்காரு, நம்மளுடைய ஓட்டம் என்ன, நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த டைமு நம்மளுடைய அழைப்பை நம்ம சரியாக செய்யறதுக்கான வாய்ப்பு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது எல்லாம் ஆல்மோஸ்ட் கரெக்டு. இவர் பிரதர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்காரு. அமுல் பிரதர், நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொல்லலாம். கான்சிகரேஷன் அப்படிதான் நம்ம வந்து தேவன் நம்மளை அழைச்சி அவருடைய பிரம்மாண்டமான அந்த ஒரு திட்டத்தை வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அது வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம சபை மூலமாக வச்சிருக்காரு. அந்த ஒரு கிறிஸ்துவுக்கு சரீர அங்கமாக வந்து ரொம்பவே ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் வந்து தேவன் அவர் அன்பு நிமித்தமாக நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அந்த அன்புக்காகவே நம்ம வந்து கிராட்டிடியூடுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நம்ம வந்து அந்த ஓட்டத்தை ஓட்டிருக்கோம். ஓகே, பாருங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது கான்சிகரேஷன் அப்படின்னு சொன்னால் பிரதிஷ்டை எதுக்காக? இப்போ நமக்கு தேவன் வந்து ஒரு பரிசை வச்சிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரிக்கப்ப ரத்த சிந்தினார், அதனால தான் வந்துட்டு நம்ம கான்சிக்ரேட் பண்றது ஒரு அன்பு கூர்ந்துன்னுட்டுன்னு. இப்ப உலக ஜனங்க பார்த்தாங்கன்னாக்க கூட அது அவங்களுக்கு கூட பொருந்தது இல்லைங்களா? இப்ப நான் யோசிக்கலாங்க, விடுப்ப நம்ம ஏன் இவ்வளோ நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள நான் போக வேண்டியதா இருக்குது. இயேசு வரப்ப நானே ஒரு திரள் கூட்டமா நான் ஏதோ இருக்கிறது திரள் கூட்டமா இருக்கலான்னுட்டு. இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்ப நித்திய ஜீவன் பெருத்துக்கு தானே எல்லாம் அந்த கிரீடத்துக்கு தானே ஓடுறாங்க உங்களுக்கு. ஓகே, சரி, ரைட்டு. ஆனால் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டமா அப்படியே போயிடலாம். நம்ம எப்படி இருக்குது? ஏன்னா ரத்தோனத்து வந்துட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கு தான் அவர் மறைச்சாருங்க. அந்த ஒரு பாயிண்ட் வச்சுதான் நான் சொல்றேங்க இல்லைங்களா? பொதுவா யோசித்தாக்கா அந்த மாதிரி இருக்கு. ஆனா நித்திய ஜீவன் பெருத்துக்கு தான் வந்துட்டு நம்ம உலகத்துல எல்லாமே நம்ம வெறுத்துட்டு நம்ம ஓடுறோம் இல்லைங்களா? ஓகே, சரி. இப்போ வந்து நமக்கு தேவன் வந்து ஒரு பரிசை வச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஓட்டத்துல ஓடும்போது அந்த பரிசை நோக்கியே நம்ம ஓடணும். அதுதான் நம்மள வந்து கொண்டு போய் சேர்க்கும். சரி, ஓகே. ஆனா இப்ப பரிசை வச்சிருக்கிறாரு, நான் அதுக்காக ஓடிட்டு இருக்கிறேன். தேவன் எனக்கு அதை கொடுப்பாரு. நித்திய ஜீவன் வச்சிருக்கிறாரு, அதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன். ஜீசஸ் எனக்கு அன்பு காமிச்சாரு, அதனால நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ஒரு சுயநலம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். கரெக்டா? நம்மளுக்குன்னு ஒரு சுயநலம், அங்க ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த ஓட்டம் அப்படி கிடையாது. இதுல சுயநலம் இல்லை, சுயநலம் இல்லாத ஓட்டம் இது. இது எப்படின்னா, இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்போது ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தேவன் மகிமை அவருக்கு இல்லாம இருந்துச்சு. அவர் மார்டல் பீயிங்கா இருந்தாரு. ஸோ இதை நான் முடிச்சுட்டேன்னா எனக்கு இமார்டல் கிடைக்கும் அப்படின்னு ஓடினாரா? அப்படி ஓடல. இப்ப நீங்க பாயிண்ட் வந்துட்டீங்க. எதுக்காக ஓடினாரு? என்ன ப்ராப்ளம் ஆச்சு தேவனுடைய சித்தம்? இப்ப தேவனுடைய பிளான்ல இதுதான் முக்கியமானது. தேவனுடைய பிளான்ல ஒரு சில குளறுபடிகள் ஆயிடுச்சு இல்லையா? அதாவது மனுஷனை தேவசாயலாக சிருஷ்டித்தார் ஜீவனோடு இருக்கிறதுக்கு. அப்ப அது பெரிய அந்த பிளான்ல என்ன ஆயிடுச்சு? ஜீவனை இழந்துட்டா மனுஷன் இல்லையா? எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இது சக்சஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ இதுக்கு ஒரு முன்மாதிரி ஒருத்தர் வேணுமா இருக்குது இல்லையா? ஆதாமுக்கு நிகராக ஒருத்தர் மறிக்கணும். அவரு ஒருத்தர் மறிக்கிறாரு, ஜீவன் கிடைச்சிச்சு. அப்புறமா இந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளும் போது அந்த மரித்தார் இல்லையா ஜீசஸ் கிரைஸ்ட், அதனுடைய பலன், அவர் மரித்தாரு, அதனுடைய பலனை உலக ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த உலகத்தை வழி நடத்துவதற்கு, இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தேவன் வந்து நியமிக்காம அவருடைய சரீர அங்கங்களாக இன்னும் சிலரை, அவருடைய பின்னடியார்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்ன பண்ண போறாரு? அந்த பங்கை கொடுத்துட்டு இந்த ராஜ்யத்தை வந்து அப்படி நடத்திட்டு போவோம். நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம். நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகணும்.
அது அருமையான பிளான் இல்லையா? அந்த பிளான் என்ன ஆகணும்? சக்சஸ் ஆகும். அதுக்கு என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல. ஜீசஸ் அப்படிதானே வந்தாரு. ஜீவன் போனாலும் நீங்க கொடுப்பீங்கன்றதுனால தான் நான் வரேன். அப்படி வந்தார? அப்படி இல்லை. நீங்க ஜீவன் போனாலும் பரவாயில்ல. ஆனா உங்களுடைய பிளான் என்ன ஆகணும்? சக்சஸ் ஆகும். அப்போ அவர் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை நம்ம அங்க பார்க்கலாம். பிதா மேல, அவருடைய திட்டத்தின் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தார் ஜீசஸ். அவர் மேல ரொம்ப, என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பிளான் சக்சஸ், உங்களுடைய திட்டம் சரியா நிறைவேறணும். அதுல என்னுடைய எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் நான் மேல இருந்தாரு, அவர் பூமிக்கு போகணும், மனுஷனாகணும் இல்லையா? எல்லாத்தையும் ரொம்ப இதுதான். அது ரொம்ப வித்தியாசமானது. அந்த நமக்கு தெரியாது அது. ஏன்னா அவர் மாம்ச சரீரத்தில் இருந்தாரு, நம்ம மாம்சத்துல, அவர் ஆவின் சரீரத்தில் இருந்தார், நம்ம மாம்சத்துல இருக்கிறோம். நம்மளுக்கு அது தெரியாது. தேவ தூதர்கள் கூட ஆகாரம் இருக்குது அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன ஏது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம ரொம்ப கீழானவங்களா இருக்கிறோம், அது மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கலாம். பாவிகளாக இருக்கிறோம், ரொம்ப டிப்ரைவ்ட் கண்டிஷன்ல இருக்கிறோம். சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம பூமியை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த காவா இதெல்லாம் ரொம்ப ஸ்மெல்லு இல்லையா? டிச் எல்லாம் ரொம்ப ஸ்மெல் இருக்கும். ஜனங்கள் அங்கேயே வசிப்பாங்க. நம்மளால கூட சில டைம்ல தாங்க முடியாது. தூதர்கள் அந்த மாதிரி இடத்துல வருது இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப கிளீனா இருக்கணும். அதனால கேம்ப்ல கூட என்ன சொல்லிட்டாருன்னா, உங்களுடைய டாய்லெட் பாத்ரூம் என்ன பண்ணுங்க, நீங்க மலை மேல போயிடணும் இல்லையா? குழி நோண்டணும் எல்லாம். ஏன்னா தூதனானவர் வர்றதுனால கேம்ப் ரொம்ப கிளீனா வச்சிருக்கணும் அப்படிலாம் சொல்றாரு. அப்ப இவங்களுடைய ஆகாரம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. டேஸ்ட் எல்லாம், அவருடைய டேஸ்ட் பட்ஸ் நமக்கு தெரியுமா? பெர்ஃபெக்ட் மண் தெரியாது. ஆனா எல்லாம் மண்ணு மாதிரி தான் இருந்திருக்கும். எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணியிருப்பாரு? சாப்பிட்ருப்பார் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். லைஃபை கொடுக்கணும். அவருக்கு கொடுத்திருந்த அந்த மாற்ற லைஃப் என்ன பண்ணிடணும்? கொடுத்துடணும். எதுக்காகனா அவங்களுடைய சித்தம் நிறைவேறதுக்காக. இவருடைய பின்னாடியார்களும் அதே தான். எங்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்கிறதுக்காக இல்லை, உங்களுடைய சித்தம் என்ன ஆகணும்? உங்களுடைய பிளானு சக்சஸ் ஆகணும். ஏன்னா அது ரொம்ப அருமையான பிளான். அதுக்காக எங்களுடைய ஜீவனை கூட நாங்க அப்படி வந்திருக்கோம். கான்சிக்ரேஷன் பாருங்க, அதுல சில வார்த்தைகள் நீங்க சொல்ல. கான்சிக்ரேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சது தான். இதுல படிக்க இங்க அது 1 கொரிந்தியர் 9:26. ஆகையால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். பார்த்தீங்களா? இப்போ இதுதான் அந்த ஒரு நம்மளுடைய கோல் எப்படி இருக்குனாக்கா, நான் ஆகாயத்தை சிலம்பம் பண்ணுகிறவனாக இல்லை, நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன். இதுதான் கான்சிகரேஷன். நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கோமா, ஒரு நிச்சயத்தோடு நம்ம ஓடிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுங்க. இப்போ விளக்கம் கொடுக்குறாரு. மனம், சரீரம் ஆகியவற்றின் ஒவ்வொரு வல்லமையையும் திறமையையும் நன்கு உணர்ந்து முழுமையாக ஈடுபடுத்தி விவேகத்துடன் நமது சித்தத்தை பூரண பிரதிஷ்டை செய்வது விழுந்து போன மானிடரின் பலவீனங்களில் மிக உதவியாயிருப்பதாக காணப்படும். கர்த்தருக்கென்று தான் செய்த பிரதிஷ்டையை பற்றியும் கர்த்தருடைய சேனையில் சேர்க்கப்பட்டிருப்பதை பற்றியும் சரியான நோக்கமுள்ள எவனும் தான் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டிய வேறு ஒன்றும் இல்லை என்றும் தனக்கிருக்கும் சுயசித்தத்தின் எந்த விதமான போராட்டமும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே செவிப்போம் என்று தான் உறுதியாக தீர்மானித்த போது முடிந்து விட்டதென்றும் உணர்கிறான். ஆனால் எல்லா போர் வீரரும் பெயர் பதியப்பட்டிருக்கும் ஊழிய காலம் மரண பரியந்தம் என்றும் போரிலிருந்து விலகி விசுவாசத்தின் நல்ல போராட்டத்திலிருந்து 1 மணி நேரமாவது ஓய்ந்திருக்கலாம் என்று எண்ணுவதற்கும் இடமில்லை என்று உணர்வது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு கான்சிகரேட் ஆன நம்ம வந்து ஒரு வார்ஃபீல்ட்ல இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்துட்டு 1 மணி நேரமாவது கொடுங்க ஓய்ந்திருக்கலாம் அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது, நினைக்கவே முடியாது. அதான் கான்சிகரேஷன். கான்சிகரேஷன் சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, நம்ம வந்துட்டு ரெஸ்டே இல்லை. இந்த ஒரு அழைப்புல நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு.
ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்த வசனம் பாருங்க என்ன சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2:2. ம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த சுவிசேஷத்தை தவிர நேரத்தையும் கவனத்தையும் முழு மனதையும் கவரும் வேறு விஷயங்களுக்கு இடம் கொடுத்தவர்களாகிய பிரதிஷ்டை செய்தவர்களை நாம் கவனிக்கும் போது மற்ற காரியங்கள் எவ்வளவு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு இப்போது மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் எல்லா அறிவையும் பெற்றிருக்கும் நாம் நமது பிற்கால ஜீவனுக்காக நம் நேரத்தையும் தாளந்துகளையும் பயன்படுத்துவதில் அதிக அக்கறையுள்ளவர்களாக இருக்கும்படி அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல நம்மை தூண்டுகிறது. மாறுபாடின்றி நாம் பார்த்தபடி உண்மையான ஒரே சுவிசேஷத்தின் ஊழியத்திலிருந்து எக்காரணத்தாலும் விலகுகிறவர்கள் சீக்கிரமாய் பாதையிலிருந்து வழிவிலகி போகிறார்கள், அல்லது அதனால் அவருடைய ராஜ்யத்தை அடைவதற்கான அவர்களுடைய ஓட்டத்தில் மிக அதிக தடங்கள் அடைவார்கள். பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா, இயேசுவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ள அறியாதிருக்க தீர்மானித்தேன். இதான் ஒரு கான்சிகரேஷன் லைஃப். ஒரு கான்சிகரேஷன்னா இதெல்லாம் பாருங்க, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோமா. ஸோ நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்குது, ஒரு நிச்சயம். ஏன்னா கேட்டாக்கா இப்போ நீங்க போயிட்டு இருக்கீங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய ஓட்டம் இருக்கா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? நிச்சயமா அப்படி சொல்றோமா? நிச்சயமாலாம் இல்லை அப்படி சொல்ல முடியுமா? இப்ப என்ன சொல்றாரு? நிச்சயம் இல்லாதவனாக ஓடு. அதுதான் கான்சிகரேஷன். அப்படி நம்முடைய லைஃப் வந்து நம்ம கான்சிகரேட் பண்ணணும், ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதுக்காக தானே ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்ன பண்ண முடியும் இல்லையா? கானானுக்குள்ள போவீங்களா இல்ல மோசே மாதிரி வெறும் மேல நின்று பாத்துக்கிறீங்களான்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க இல்லையா? மோசே மாதிரி மேல நின்று பார்க்கவே கூடாது, அது மைண்ட்ல இருக்கணும் இல்லையா? ஆனா ஆமா, நிச்சயமாக நான் போய் சேரணும், அதுதான் நம்மளுடைய ஓட்டம். அதுல சொல்ற இந்த சுவிசேஷத்தை தவிர நேரத்தையும் கவனத்தையும் முழு மனதையும் கவரும் வேறு விஷயங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாகிய பிரதிஷ்டை செய்தவர்களை நாம் கவனிக்கும் போது, அப்ப இந்த சுவிசேஷத்தை தவிர வேறு காரியங்கள்ல தங்களுடைய நேரம் மனது எல்லாத்தையும் கொடுக்கிறவங்களை பத்தி நாம கொஞ்சம் கவனிக்கும் போது, மற்ற காரியங்கள் எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் எல்லா அறிவையும் பெற்றிருக்கும் நாம் நமது பிற்கால ஜீவனுக்காக நம் நேரத்தையும் தாளந்துகளையும் பயன்படுத்துவதில் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அப்படி சொல்றோம். அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம கான்சிகரேட் ஆயிருக்கிறோம். எதுக்காக அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட்ல ரொம்ப இருக்கணும். அதுக்கு நம்ம ரொம்ப அக்கறை காமிக்கணும். பாருங்க, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் அதை அறிவதிலும் நம்மளுடைய தாளந்துகளை பயன்படுத்துவதிலும் அக்கறை இருக்கணும். அக்கறை உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. எவ்வளவு அக்கறை காமிக்கிறோம் நம்மளுடைய இந்த ஒரு உடன்படிக்கை வாழ்க்கைக்கு? நம்ம அக்கறை காமிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல நம்மை தூண்டுகிறது.
மாறுபாடின்றி நாம் பார்த்தபடி உண்மையான ஒரே சுவிசேஷத்தின் ஊழியத்திலிருந்து எக்காரணத்தாலும் விலகுகிறவர்கள் சீக்கிரமாய் பாதையிலிருந்து விலகி போவார்கள், அல்லது அதனால் அவருடைய ராஜ்யத்தை அடைவதற்கு அவர்களுடைய ஓட்டத்தில் மிக அதிக தடங்கல்கள் அடைவார்கள். இப்ப பாருங்க, இதுல யார் கான்சென்ட்ரேட் பண்ணலையோ, யாரெல்லாம் இதை கவனிக்காம விட்டுட்டாங்களோ, அக்கறை இல்லாம விட்டுட்டாக்கா, நம்ம சீக்கிரமா ராஜ்யத்துக்கு போகிறதுல நிறைய தடைகள் ஏற்பட்டு போகாம கூட போயிடுவோம். அதான் கான்சிகரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை ரொம்ப கவனிக்க வேண்டியது அதுல ரொம்ப அவசியமா இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த வசனம் சொல்றாரு. பிலிப்பியர் 3:13 ஒன்று செய்கிறேன் என்பதிலிருந்து அப்போஸ்தலனுடைய ஒரே நோக்கத்தை அறிகிறோம். பாருங்க, அப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்று செய்கிறேன் அப்படி சொல்லிட்டார். இதுதான் கான்சிகரேஷன். இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கணும். ஒன்று தான் செய்ய முடியும். ஒன்று செய்கிறேன் என்பதிலிருந்து அப்போஸ்தலனுடைய ஒரே நோக்கத்தை நம்ம அறியலாம். ஒரே நோக்கம். அவர் பல காரியங்களை செய்ய முயற்சிக்கவில்லை. அதுதான். ஏன்னா உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய காரியங்களை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்றதுல முயற்சிப்பதில்லை. பல காரியங்களே செய்யறதுக்கு அவர் முயற்சிக்கிறது இல்லை. அவரே காரியம்தான். அவ்வாறு முயற்சித்திருந்தால் நிச்சயமாக அவர் தவறி இருப்பார். ஆமா, அப்படி முயற்சி பண்ணியிருந்தா, இப்ப நீங்க யோசிங்க, நம்ம கான்சிகரேட்டடு நம்ம ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோமா? இதுதான் நம்ம அந்த கான்சிகரேஷனை புரிஞ்சுக்கிற விதம். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாரு, அவர் கான்சிகரேட்டடு. அப்ப அவருடைய மைண்ட்ல என்ன இருந்துச்சு? அந்த ஒரே காரியத்துக்காக ஓடிட்டு இருக்கிறார். அதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி மற்ற காரியங்களை அவர் கவனிக்கல. கவனிச்சிருந்தா என்ன இருக்கும்? இது ஒரு டிராபேக் நம்மளுக்கு. பிரதர், ஒரு டவுட் பிரதர். இப்போ இங்கே அப்போஸ்தலர் சொல்ற மாதிரி ஒரே விஷயத்தை குறித்து நான் போறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அவங்களுடைய ஒரு லைஃப் பார்க்கும்போது அவங்களுடைய அதாவது ஃபுல் டைமே ஊழியத்துக்கு தான் கொடுத்து அவங்க அப்படிதான் இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய லைஃப் டைம் பார்க்கும்போது இப்போ ஒர்க்குன்ட்டு ஒரு பக்கம் ஒர்க்கும் இருக்கு, ஒரு பக்கம் ஃபேமிலியும் இருக்கு, ஒரு பக்கம் தேவனுடைய ஊழியமும் இருக்கு. இந்த எல்லா விஷயங்கள் மத்தியிலையும் எப்படி ஒரே காரியத்தை நம்மளால யோசிச்சு போக முடியும்? ஓகே, ஏன்னா பாருங்க, இப்போ இந்த கிறிஸ்டியன் லைஃப் நீங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த வசனங்கள் படிக்கும்போது ஃபுல் டைம் கொடுக்கணும் இல்லையா? அது சொல்ல வரல இங்க. அது நம்ம பார்க்கணும். ஃபுல் டைம் கிறிஸ்டியனா இருக்கணும், ஃபுல் டைம் கான்சிகரேட்டடா இருக்கணும். அது முக்கியம். ஃபுல் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட முடியாது இல்லையா? அது நம்ம அதை செய்யறோம், வேலைக்கு போறோம். அது அந்த வேலை ஸ்தலத்திலும் கூட ஒரு கான்சிகரேட்டடா நீங்க இருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு வீட்டுக்கு வரும்போது வீட்டு வேலைகள்லாம் இருக்குது, ஆமா, அப்ப கூட கான்சிகரேட்டட் அப்படி இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு இங்க முக்கியமானது. அப்ப நீங்க அப்படி கான்சிகரேட்டடா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிடைக்குது வேலை செய்யற இடத்துல, ஒரு 1 hour லஞ்ச் பிரேக். அந்த லஞ்ச் பிரேக்ல நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு கான்சிகரேட்டடா இருக்கு. அப்ப நீங்க உடனே என்ன பண்றோம்? இந்த லஞ்ச் பிரேக்ல கூட நான் ஒரு கான்சிகரேட்டடு. இப்போ பக்கத்துல இருக்கிறவருக்கு அவருடைய வாழ்க்கை கண்டிப்பா விட்னஸ். இவரு ஏத்துக்கலைன்னா கூட ராஜ்யத்துல வரும்போது அவன் காதுல இருக்கும் அது இல்லையா? சில வார்த்தைகளை பேசுறது. இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெகோஸ் விட்னஸ் அவங்க அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நான் அப்படித்தான் ஒரு டைம் முடிச்சுட்டு கிரீஷா முடிச்சுட்டு வரும்போது பஸ்ல வரேன், ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருந்துச்சு. சரி, சின்ன பொண்ணு தானே, ஒரு 2 சீட்ல ஒரு ஆள், சரி கொஞ்சம் தள்ளி உட்காருமான்னு சொல்லி, உடனே நீங்க கிறிஸ்டியனா எவ்வளோமா படிக்கிறேன்னா ஏதோ 5th 6th ஸ்டாண்டர்ட் என்னமோ, எல்லாம் அப்பா அம்மா யாரும் வந்துக்கிறாங்க, இது உட்காந்து ஆமா கிறிஸ்டியன் ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? நான் ஏதோ தெரியாத மாதிரி அப்படி என்னதான் பேசி பார்ப்பேன். அதுனா ஒரு 45 minutes டிராவல், 45 minutes பேசுதுங்க.
6th ஸ்டாண்டர்ட் படிக்குது பொண்ணு, 45 மினிட்ஸ் பேசுது. ஃபைனலாக வந்து ஈவினிங் வந்து எங்களுடைய மீட்டிங் இருக்குது, அதை நாங்கள் போயிட்டு இருக்கோம், இந்த கிரவுண்டில் நடக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லிட்டு உடனே இன்விடேஷன் கொடுத்துட்டு போகுது. அந்த மாதிரி ட்ரெயின் அப் அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யார்கிட்ட கூட என்ன பண்ணணும், கையில் ரெடியாக வச்சுட்டே தான் இருப்பாங்க இல்லையா? யாரை பார்த்தாலும் உடனே வீட்டுக்கு வீடு போகிறாங்க, போயிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி நமக்கு சொல்லலை. ஆனால் கூட என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த மாதிரி ஒரு வேலை நீங்கள் யோசித்து பாருங்க, கண்டிப்பாக தேவன் அவங்கள கைட் பண்ணல, எந்த ஒரு கைடன்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த வேலையிலேயே நோக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு உலகத்தான எடுத்துக்கோங்க, ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஒரு இடத்துல வேலை செய்வார், ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார், ஆனால் ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார். டக்குன்னு ஒரு டீ டைம் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட என்ன பேசுவார்? நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அதுதான் அந்த லைஃப். ஒரு கான்சிகரேஷன்னா ஃபுல் டைம் கான்சிகரேஷன், அதுதான். மற்றபடி எப்போதுமே நம்ம லைஃப்பை ஃபுல்லாக கொடுத்துடணும்னு சொல்ல வரல, ஃபுல் டைம் நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. இப்போ நம்ம அதை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நமக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கிடுறோம்னு வச்சுக்கோங்க, 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், 16 மணி நேரம் போயிடுச்சு. 2 மணி நேரம் டிராவல் பண்ணுறோம், 18 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் சாப்பிட்றோம், 20 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் அந்த வேலை இந்த வேலை பேசுறது 22 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் பேலன்ஸ் இருக்கா இல்லையா? நீங்க எப்படி கணக்கு பண்ணினாலும் 4 மணி நேரம் இருக்கும். நீங்க அது எதுவும் சொல்லவே முடியாது, 4 மணி நேரம் நிற்கும். அந்த 4 மணி நேரத்தை நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஓட்டத்தை வந்து நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஸோ அப்படி நம்மளுடைய அந்த கான்சிகரேஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்றோம். ஸோ நிறைய இந்த கான்சிகரேஷன் பற்றி போட்டிருக்க சில மன்ன பகுதிகள் தான் இது. இல்லை ஓகே, நம்ம இது குரூப்ல நம்ம ஷேர் பண்ணலாம். அப்போ நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய முழு ஜீவனை நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதில் என்ன சொல்றாருன்னா, அவர் தெரிந்து கொண்ட ஓட்டமானது இந்த ஜீவியத்தில் முழுவதிலும் நஷ்டத்தையும் வறுமையையும் உழைப்பையும் கவலையையும் உபத்திரவத்தையும் இடைவிடாத நிந்தனையும் கொண்டு வரும் என்ற உண்மையை அறிந்தவராய் அப்படி செய்தார். அப்ப இப்ப பவுல் சொல்லும்போது, இப்படி நான் என்னுடைய லைஃபை ஃபுல்லா கொடுத்துட்டு அப்படி நான் போனேன்னா கண்டிப்பா என்னுடைய ஜீவியத்துல வந்து ஒரு நஷ்டம் வரும், அதுல வந்து வறுமை ஏற்படும், நிறைய உழைப்பு இருக்கணும், அப்புறமா கவலைகள் உபத்திரவங்கள் இடைவிடாத நிந்தனை எல்லாமே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அழுந்து கூட ஜெபம் பண்றாரு இல்லையா? கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்குது. யாருனால ஜாஸ்தி வந்திருக்குது? யாருனால இப்போ உபத்திரவம் கஷ்டம் தொல்லைகள் சொல்றாரு? யாருனால? யார் இதெல்லாம் கொடுத்தது அவங்களுக்கு? யூதர்கள். அப்புறம் வேற பரிசேய சதுசேயர்கள், வேத பாரர்கள், அப்புறம் வேற கள்ள சகோதரர்கள் வந்த துன்பங்களினாலும் சொல்றாரு. கூடயே இருக்கிறவங்க இல்லையா, புரிஞ்சிக்காதவங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதான், இதெல்லாம் உண்மைதான், உண்மையா இருக்குது, இப்படிதான் நடந்து போகுன்ற தெரிஞ்சுதான் இந்த ஓட்டத்தில் பாருங்க. இப்படியே இப்ப சொல்றாரு, இப்படியே ஒரே காரியத்தை செய்வதன் மூலம் இந்த ஜீவியத்தில் சில நற்காரியங்களை அனுபவிக்க அல்லது அதன் மாயையான ஏமாற்றம் அளிக்கும் சில காரியங்களை பின்பற்ற வழி விலக செய்யும் அநேக சோதனைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆகையினால் என்ன ஆச்சுனாக்கா, அந்த ஒரு உறுதிப்பாடு, ஒன்று செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் நிறைய இந்த பயமாலங்கள்லாம் என்ன பண்ண விடுவிக்கப்பட்டு அந்த அச்சீவ் பண்ணார். அதனால இந்த உடன்படிக்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக எனக்குரிய எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், நான் விட்டு கொடுக்குறேன், நான் வந்த வழியை நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஒரு நாளும் நம்ம அந்த ஜீவியத்தில் சரியா வர முடியும். அதாவது சில நிறைய மனப்பகுதிகள் இருக்கு, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீங்கள் அதை படிங்க. ஓகே, ஸோ நம்ம இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்கு போல தொடர்ந்து அதுல ஜீசஸ்
அப்படிங்கிற அந்த சப்டைட்டில் கொஞ்சம் பெண்டிங் இருக்குல்ல. இன்னைக்கு யாரு வரல? எந்த கொஸ்டின்? 8ஆ? ஓகே, சரி படிங்க. தமிழ்ல படிச்சுங்க. அந்த பேப்பர் புது பேப்பர் நேற்று கொடுத்தாரு உங்களுக்கு போன வாரம், அந்த பேப்பர். ஓகே, அதாவது இந்த பிரதிஷ்டையின் ஓகே நிஜமான பிரதிஷ்டையின் நோக்கம் என்ன? இந்த பிரதிஷ்டை எதை குறிக்கிறது? சரிங்களா? ஓகேங்களா? அதாவது இந்த நிஜமான பிரதிஷ்டையின் நோக்கம் என்ன அறிவதா? ஓகே, வாட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆன்டிடிபிக்கல் கான்சிகரேஷன்? வாட் டஸ் திஸ் கான்சிகரேஷன் சிக்னிஃபை? ஸோ இதனுடைய விடை வந்து நம்ம பார்த்தோம் போன வாரம், பாதி நம்ம படித்தோம். செகண்ட் பார்ட் படிங்க. நாம் தேவனோடு செய்து கொள்ளும் அங்க நாம் தேவனோடு செய்து கொள்ளும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எதை உணர்த்துகிறது? கீழே படி. நாம் தேவனோடு செய்து கொள்ளும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எதை உணர்த்துகிறது? இப்ப நீங்க கவனிங்க, நீங்க தான் பேசணும். ஓகே, படி, கண்டிப்பா ஆன்சர். தேவ சித்தத்திற்கும் தேவ ஊழியத்திற்கும் என தங்களையே முழுமையாக ஒப்பு கொடுத்தலையே பிரதானமாக உணர்கிறது. நாம் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் வேளையில் நமக்கென எதையும் சுயமாக வைத்து கொள்வதில்லை என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நமது உடைமைகள், நேரம், தம் உடல் திறன், ஆற்றல் என அனைத்தையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும் முன்பாக இருந்த பழைய மனிதனின் பூமிக்குரிய குறிக்கோள்கள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை உள்ளங்கடக்கிய அவ்வுடன்படிக்கையாகும். ஆகவே பழைய மனிதனுக்குரியவைகளை இனி ஒருபோதும் நாடவோ தேடவோ அதன் மேல் பிரியப்படவோ ஒரு காலம் முயற்சிக்கக்கூடாது. இதுவே நாம் தேவனோடு செய்து கொண்ட முழுமையான பொருத்தனையின் பொருளாகும். ஓகே, பாருங்க, இப்ப இங்க சொல்ற அருமையான ஒரு வாசகம் இல்லையா? அதாவது நம்ம தேவனோடு செய்து கொண்ட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எதை உணர்த்துகிறது? அவன் நம்மளுக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வருது. இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அது என்ன மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. ஓகே, சொல்லுங்க, என்னென்ன உணர்வுகளை நம்ம இதுல கொண்டு வருது நமக்கு? சொல்ல யாரு மைக் பிடிச்சு அது ஆன்லைன்ல இருக்கு. நம்முடைய சுயநலத்தை விட்டுடணும். நம்முடைய எல்லா ஆஸ்தி பாஸ்தி எது உலகத்தினுடைய காரியங்கள் அனைத்தையும் விட்டுட்டு தேவனுடைய சித்தம் என்ன இருக்குது அது வரைக்கும் தான் நாம் செய்துன்னு போகணும். பிரதர், இதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய ஆஸ்திகள், நம்மளுடைய நேரம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தாளந்து எல்லாத்தையுமே விட்டுறணும்னு சொல்றாரு. அது விடுறது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தாளந்து, நம்மளுடைய ஆஸ்திகள். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ரொம்ப பணக்காராக இருக்கிறோம், ரொம்ப வெல்த்து வந்து ஜாஸ்தி இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஏழைகளுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இங்க சொல்லலை. எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதை எல்லாத்தையுமே இவ்வளவு நாளா வந்து உலகத்துக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக அதை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய 7ஆம் தூதன்.
எனி அதர் பாயிண்ட்? வேற என்ன புரிஞ்சுக்கோ நம்ம இதுல? நீங்க பேசுறீங்களா? ஓகே, வேற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அது இல்லையா? இந்த பகுதி நம்ம என்ன படிச்சோம்? இது வந்துட்டு ரீப்ரிண்ட் நம்பர், இது வந்து ஒரு அடிஷனல் பிரதர், பாயிண்ட். நம்மளோட எனர்ஜி, டைமு, டேலண்ட்டு, மணி இது எல்லாமே வந்து நம்ம வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு வந்து நம்ம கொடுக்குறவங்களா இருக்கணும். நம்மளுக்குன்னு நம்ம வந்து எதையுமே நம்ம வந்து வச்சுக்க கூடாது. அதாவது நம்மளுக்குன்னு அது ஒரு நல்ல பாயிண்ட் இல்லையா? நமக்குன்னு சொல்லி நம்ம எதையுமே எடுத்து வைக்க கூடாது. இப்ப சொல்லுங்க, இப்போ நமக்கு இந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படி நம்ம ஏதாச்சும் எடுத்து வைக்க முடியுமா? நமக்கு எனக்கு இது பிரியமானது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம எடுத்து வைக்க கூடாது. அதுதான் ஒரு கட்டுப்பாடு, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு பாயிண்ட் அங்க சொல்றாரு. அதாவது சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. இந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது என்ன பண்றான்னா, பரிசுத்த ஆவியில அது ஒரு மிக்சிங். அது வந்து 2 மடங்கு இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சுயத்தை வெறுத்தல், சுயத்தை வெறுப்பது என்பது 2 மடங்கு இருக்கணும். எதை காட்டிலும் நீங்க பாத்தீங்கன்னா மாறாத்தன்மை அப்படின்னு சொல்றாரு. மாறாத்தன்மையாக நாம் இருக்க வேண்டும். அது வந்து பாதி இந்த போதும் சொல்லிட்டாரு. ஏன்னா நம்மனால அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. நம்ம கொஞ்சம் சூழ்நிலைக்கு தகுந்த மாறிடுவோம். ஆனா தேவன் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அதனால தேவன் அதை அவ்வளோ கேட்கல. இன்னொரு விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நீடிய பொறுமையோடு கூடிய அன்பு, அது லாங் சஃபரிங் கைண்ட்னஸ், நீடிய பொறுமையோடு கூடிய அன்பு, அது கூட தேவன் வந்து பாதித்தை கேட்கிறார். கான்சிகரேஷன்ங்கிறது நீங்க முழுமையா கொடுக்கணும், 2 மடங்கு கொடுக்கணும். ஆனா நீடிய பொறுமையோடு கூடிய அன்புங்கிறது 1 மடங்கு போதும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுன்றார். அது இதுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஆனா அதே போல சுயத்தை வெறுத்தல் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் 2 மடங்கு இருக்கணும். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஒரு வரத்துல இருக்கக்கூடிய அது மிக்சிங். அதுதான் அனாயிண்டிங் ஆயில்னு சொல்றாரு. அந்த அனாயிண்டிங் ஆயில்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கிறார் தேவன் பரிசுத்த ஆவிக்குள்ள. அதனால இந்த சுயத்தை வெறுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம இங்க பிரதர் சொன்ன மாதிரி, அதாவது எனக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையுமே எடுத்து வைக்க கூடாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்ட்ரோல் பண்றது. சாப்பாட்டுல கூட நம்ம என்ன பண்ணோம், இந்த கண்ட்ரோலு நம்ம ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எல்லாமே இல்லையா? பேசுறதுல கூட கண்ட்ரோல் பண்ணோம், நிறைய இருக்குது. இதுதான் ஒரு கான்சிகரேஷன், செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. அது ரொம்ப முக்கியம். அப்புறமா அவ்வளவுதான். ஓகே, பாருங்க இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து அதை பாருங்க. இப்ப ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. தேவனுக்காக நான் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன், அப்புறமா நேரத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறமா வந்து எனக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை இழக்கிறேன், எல்லாமே வந்து தேவனுக்கு ஒசரம் அப்படின்னு சொல்றோம். ஆனா யோசிச்சு பார்த்தா தேவன் வந்து இத வந்து அவர் வந்து நம்ம கிட்ட இருந்து விரும்புறாரா அல்லது கேட்கிறாரா? ஏன் இதை வச்சுதான் அவர் என்ன பண்ண முடியாருன்னா, அவ்வளவு முக்கியமா அது இருக்குதா அப்படின்னு ஒரு டவுட் பிரதர். ஏன்னா தேவன் நம்மளுடைய விஷயத்தை வச்சு அவர் எதுவுமே பண்ண போறதில்லை. அண்ட சராசரங்களை பறிச்சவர். அப்ப நம்ம கிட்ட இருந்து எது எதிர்பார்க்கிறாருன்னா, இப்ப நம்ம வந்து தேவனுக்காக செய்யறோம்ன்றோம் இல்லையா? ஆக்சுவலி நாம வந்து நமக்காகத்தான் செய்யறோம்ட்டு அப்படி ஒரு திங்கிங் வருது. ஏன்னா நாம ஒரு பிற்காலத்துல நாம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு தெய்வீகம், அந்த ஒரு கன மகிமை சுபாவத்தை அடையணும். அதற்காக சில விஷயங்களை இங்க இழக்கணும், அநேக வேலைகளை செய்யணும், குணங்களை மாற்றணும், தாழ்மையை வந்து வளர்க்கணும். ஸோ இப்படிதான் நம்ம பண்றோம். ஆனா தேவனுக்காக நம்ம பண்றோம்ன்றது வந்து அது கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஓகே, இப்ப அதான் நம்ம முதல்ல பார்த்த பாயிண்ட் கூட அதுதான். ஃபர்ஸ்ட் இந்த கான்சிகரேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மகிமை கிடைக்குது அப்படின்னு நம்ம ஓடும்போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு சுயநலம் வந்துடும்.
இல்லையா? ஒரு எனக்கு கிடைக்கிறதுனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போறேன் அப்படிங்கிறது வரும். ஆனா இந்த கான்சிகரேஷன் லைஃப் அப்படி கிடையாது. கான்சிகரேஷன் லைஃப் எப்படி இருக்குனாக்கா, டிவைன் பிளான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், தெய்வீக திட்டத்தை. நான் பார்க்க போனாக்கா எந்த ஒரு செயலும் செய்தா கூட அதை பொறுமையோடு நிதானிச்சு செய்யணும் போல இருக்குது. ஒரு பேச்சு பேசினாலும், சாப்பிட்டாலும், மற்றவங்ககிட்ட பேசுறதும், அதாவது ஒரு பொருள் ஏதாவது வேலை செய்யலையும் எல்லாமே ஒன்று ஒன்றும் நேர்ந்து நிதானிச்சு தான் செய்கிற அளவில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம அவருக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அதில் பாருங்க, இப்போ அவருடைய கேள்வியில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம தேவனுக்காக என்னச்சு செய்கிறோமா, தேவனுக்காக நம்ம என்னச்சு செய்ய வேண்டியது இருக்குதா அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக நம்ம தேவனுக்காக எது நம்ம செய்ய போதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய பிளான் சக்சஸ் ஆகிறதுக்கு என்னோடது எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்படி நம்ம வரோம். அதை தான் ஜீசஸ் வந்தார். ஜீசஸ் ஏதாத்துக்கு வந்தாரு, அவருடைய பிளான்ல. இப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களா அந்த சிருஷ்டி பண்ணும்போது, அதுல ஒரு செக் வச்சாரா, எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அது ஏன்னா ஒரு நாள் சிருஷ்டி பண்ணும்போது ஏஞ்சல்ஸ் உடைய ஃபுல் அந்த அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இந்த பூமி மேலதான் இருந்துச்சு. பாருங்க, இப்போ இது வரைக்கும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் பண்ணாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கேருபீன்களை செஞ்சிருப்பாரு, அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற கேப்ரியல் தூதர்கள்லாம் செய்யும்போது இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி ஆவிக்குரிய சிருஷ்டிகளை பண்ணாரு. இப்ப நம்ம பூமியை ரெடி பண்ணிட்டு மாம்சத்துல சிருஷ்டிகள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் பூமியில வந்துட்டு தாவர செடி கொடிகள்லாம் வருது. அந்த தாவர செடி கொடிகள்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பூக்கள், அதனுடைய ஸ்மெல்லு, அந்த மாதிரி எல்லாம் பழங்கள்லாம் வருது. இதெல்லாம் சொல்றாரு, இந்த மனுஷன் நம்ம பண்ண போறோமே அவனுக்கு இதெல்லாம் ஆகாரம் போது அது ரொம்ப அது வளருது, அது நீட்டமான காய்ங்க, உருண்டையான காய்ங்க, மரம் வந்து பழங்க, அதெல்லாம் ஒரு 7000 வருஷமா இருக்குது இல்லையா? இதெல்லாம் ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. செடி முளைக்குது, அப்படி முளைச்சு அப்படியே வளருது இல்லையா? குழந்தைங்களாம் எப்படி பாக்குறாங்க, அந்த ஒரு விதை போட்டு வச்சோம்னா அந்த விதை முளைச்சு சொல்றோம் இல்லையா, இப்படிதான் இருக்கும் ரிசரக்ஷன், போட்டாக்கா முளைச்சு வரும்னு காமிச்சா பாக்குறாங்களே. நம்மளாம் சின்னது கூட பாக்குறோமே, அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா பூமியை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா பறவைகளுடைய பாட்டு, மியூசிக் இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க ஏஞ்சல்ஸ். என்ன மாதிரி ஸ்வீட்டு வாய்ஸ், அது வந்து விசில் பண்ணுது, அதெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மிருகங்கள், மானு, இதெல்லாம் மயில், இதெல்லாம் ஆடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா. கடைசியா மனுஷன், எல்லாருடைய கவனமும் அங்கதான் இருந்துச்சு. தூதர்கள்லாம் வந்து மியூசிக் எல்லாம் வாசித்து பாட்டு பாடினார்கள் அப்படின்லாம் சொல்றாரு சங்கீதக்காரர். அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு இப்போ சாப்பிட்டுனே செத்துடுவேன் அப்படி சொல்ற. என்ன செத்துருவேன்னா, முதல் நம்ம உருவாக்குறது போது இருந்தாலும் மண்ணு அங்கே போயிடுவான். அப்ப எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு, சாப்பிட்றாதரா அப்படித்தானே இருக்கும். சாப்பிட்டான் இல்லையா, ஐயோ போச்சு, அவ்வளவுதானா, இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு முடிஞ்சிச்சா, இவ்வளவுதானா? இல்ல, அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா என்ன ஆயிடுவான், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா, நாங்க வேணா போயிட்டு அவனுக்கு என்னாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் ஏஞ்சல்ஸ் வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதுல அக்கறை காமிச்சாங்க, வந்து அவங்க விழுந்து போனாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வராரு, என்னுடைய பங்கு நான் என்ன பண்றேன், சரி எனக்கு லைஃப் போனாலும் பரவாயில்ல, உங்க திட்டத்தை நான் என்ன பண்றேன், நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா தேவன் மேல அவ்வளோ அன்பு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு. அவருடைய ஃபாலோவர்ஸும் அதே தான். அவர் உங்களுடைய திட்டம் நிறைவேறுதுல, என்னுடைய ஜீவன் எனக்கு என்ன நஷ்டங்கள் ஆனாலும் பரவாயில்ல, அதுல நான் எனக்கு என்ன வச்சிருக்கீங்களோ அதை நான் செய்யறேன். அதுதான் அந்த வெள்ளாட்டு கடாவினுடைய பலி, பாவ நிவாரண பலி இருக்கு இல்லையா, அதுல காலை வெள்ளாட்டு கடா 2 பலி இருக்கு இல்லையா, அது வெள்ளாட்டு கடாவினுடைய பலி. நிறைய சாக்ரிஃபைஸ், எது நஷ்டம் வந்தாலும் அதை வந்து அவங்க சந்தோஷமா ஏத்துக்கிறது, முறுமுறுக்கிறது இல்லை, அப்படியே தங்களுடைய ஜீவனை கொடுக்குறது. அதனாலதான் தேவனுக்காக செய்யறோம்னு சொல்றது இல்லையா. தேவனுக்காக செய்யறோம்னா நம்ம எதுவும் செய்ய போறது இல்லை. ஆனா உங்களுடைய பிளான் சக்சஸ் ஆகுதுன்னா, என்னுடைய ஜீவன் போனாலும், என்னுடைய தாளந்துகள், என்னுடைய நேரம், என்னுடைய எது நஷ்டமானாலும் நான் கொடுக்குறேன், அது செய்யறேன் நான். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முதல் பணியில ஈடுபட்டிருக்காரு ஜீசஸ் கிரைஸ்ட். திரைக்கு அந்த பக்கமா வேலைகள் நடந்துட்டு இருக்குது. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கும் வேலை இல்லையா. அதுல நம்ம இந்த பர்வன் டு தி லார்ட் படிக்கிறோமே, அதுல இன்றைக்கு நான் பரிசுத்தவானாக உங்களுடைய
ஊழியக்காரர்களோடு உடன் ஊழியராக நான் சேர்ந்து எனக்குரிய பங்கை நான் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன் அப்படி சொல்றோமே, அது அது நம்ம இந்த ஹார்வெஸ்ட் ஒர்க்ல நானும் சேர்ந்து அங்க அவங்க செய்யற வேலையை நான் இங்க செய்யறேன். இதுல எனக்கு என்ன நெஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு அது கொடுக்குறீங்களேன்றதுக்காக நான் ஓடல, நான் உங்களுக்கு ஏதோ செஞ்சு பண்ணிடுறேன்னு நான் ஓடல. உங்களது நல்ல திட்டம் அது நிறைவேறதுக்கு நானும் எனக்குரியது எல்லாமே நான் கொடுக்குறேன். அவர் மேல வச்சிருக்க அன்புல நம்ம என்ன பண்றோம்னா போறோம். ஸோ அதனாலதான் நம்ம அந்த வார்த்தை வர்றதுனால கண்டிப்பா நம்ம அதை செய்ய போறது கிடையாது. இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடுறதுல தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துறாரு, என்கரேஜ் பண்றாரு, நிறைய டீச்சர்ஸ் கொடுக்குறாரு, பரிசுத்தாவி கொடுக்குறாரு, வழி நடத்துறாரு. அது தேவனுடைய பங்கு. நம்மளுடைய பங்கு நம்ம முழுமையாக நம்ம கொடுக்குறது கான்சிகரேஷன். அதாவது இந்த பாயிண்ட்ல பாருங்க, நமக்கு என்ன சொல்றாருன்னா, நாம வந்துட்டு பழைய மனுஷனுக்குரியவைகளை இனி ஒருபோதும், ஏன்னா வந்துக்கிறது யாரு? தேவன் கூப்பிட்டாரு நீ வந்துருன்னு இல்லை, நாமளே வந்திருக்கோம் இல்லையா? நம்ம மாம்சத்துல இருக்கிறதுனால பலவீனங்கள் இருக்கு, அதை இப்ப நமக்கு சுட்டி காமிக்கிறாரு. நீ வந்துட்டீங்க, வந்திருக்கிறவங்க இனி ஒருபோதும் அதை நாடவோ தேடவோ அதன் மேல பிரியம் வைக்கவோ ஒரு காலம் முயலக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணக்கூட கூடாது. ஏன்னா முதல்ல உங்களுக்கு சில நல்ல இஷ்டமான விஷயங்கள் இருந்திருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. இப்போ அந்த பக்கம் உங்களுடைய யோசனைகள் முயலவே கூடாது. நீங்க அது கொஞ்சம் நீங்க ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் கூட என்ன பண்ணுங்க, முயற்சிகள் கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டது. நீங்க என்ன பண்ணணும், விட்டதான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா போகும் கான்சிகரேஷன் லைஃப் அப்படி சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா இதுவே நாம் தேவனோடு செய்து கொண்ட முழுமையான பொருத்தனையின் பொருளாகும். ஓகே, வேற எனி அதர் பாயிண்ட்? இந்த விஷயத்துல இன்னொரு பாயிண்ட்டும் என்னுடைய கருத்து என்னன்னாக்கா, பிரதர் சொன்ன மாதிரியே நம்ம வந்துட்டு கான்சிகேட்டட் ஆகிட்டு வந்திருக்கிறது நம்மளுடைய சுயநலத்துக்காக அந்த ஒரு பரிசை நம்ம பெற்றுக்கொள்றது, தேவனிடத்துல எதிர்பார்க்கறது, அது வந்து தவறுன்றது அந்த ஒரு கான்செப்ட். ரைட், ஓகே. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து அந்த கான்சிகேட்டட் ஆகிறதுக்காக அவருடைய அப்பானுடைய அந்த ஒரு விருப்பம் என்னான்றது, அவருடைய ஸ்தானத்துல இருக்கும் போது இதோ நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா? அது ஒன்று. அங்கிருந்து மனுஷ ரூபமா வந்துட்டு இங்கே வாழ்ந்தார். வாழும் போது அந்த ஒரு 30 வருடங்களும் அவருக்கு தெரிஞ்சிச்சு மாம்சிக உடல்ல இருக்கும் போது மனுஷருக்கு என்ன நேரிடுது, என்ன நடக்குது அப்படின்றது. அதை காட்டிலும் அவர் கான்சிகேட்டட் ஆகும்போது அவருக்கு அப்பதான் தெரிய வருது, இது கூட நம்மளுக்கு சரியில்லை, அப்பா வந்துட்டு ஏதோ இதை விட எக்ஸ்ட்ராடனரியா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்ற அந்த ஒரு காரணம் தான் அவர் அந்த இடத்துல போயிட்டு ஞானஸ்தானம் பெறுது. ஞானஸ்தானம் பெற்றுட்டு அவர் வர்றாரு இல்லைங்களா? வந்த பிற்பாடு அவருக்கு ஃபுல்லா நிறைய அவருக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சி, அவருக்கு பலன் கிடைச்சி, அந்த தருணத்துல வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார். அது தேவன் வைக்கிற டெஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். அந்த டெஸ்ட்ல அந்த இடத்துல பாஸ் ஆகுறாரா இல்லையான்றது அது சுயநலத்தை காமிக்கல, அதை மேற்கொள்றாரா இல்லையான்றது தான் அந்த இடத்துல. அப்போ கல்லை வந்துட்டு அப்பமா பண்ண முடியுமா தாட்டு, அந்த இடத்துல சாத்தான் வரல, அந்த இடத்துல தாட்டு பசியா இருந்தது. ஏன்னா மாம்சீகத்துல இருந்தார், நம்மளும் மாம்சீகத்துல தான் இருக்கோம். நம்மளுக்காக இது செயல்படலாமா செஞ்சிடலாமான்னு கூட இருக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இங்கிருந்து நம்ம குடிச்சிட்டாக்கா நம்மளுக்கு அந்த உலகம் கிடைச்சிருமே, இல்லை நம்ம தாழ்ந்து படிஞ்சிட்டாக்கா நம்மளுக்கு அந்த ஒரு கிரீடமே உலகமே ஆளக்கூடிய ஒரு ராஜா பட்டம் கிடைச்சிருமேன்றது எல்லாம் மாம்சீகத்துல தான். அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு தேவன் என்ன பண்ணாருனாக்கா ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கும் போது அதை வந்துட்டு இயேசு கிறிஸ்து மாம்சீகத்திலேயே அவர் வந்துட்டு அதை என்ன பண்ணாரு, மேற்கொண்டார். அப்போ இதுல நம்மளுக்கு என்ன கருத்து வருதுனாக்கா, அவர் செயல்படும் போது உங்களுக்கும் கொஞ்சம் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா? அதை நம்ம எப்படி செயல்படணுன்றது நம்ம வேத வசனத்தின் மூலியமா மேற்கொள்ள வேண்டியது சின்ன சின்ன காரியங்கள் தான். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை நான் மத்தியில கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இந்த அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் வந்துட்டு இந்த மாம்சத்துல இருக்கும்போது எப்படியெல்லாம் இந்த ஒரு நேர வேலை போகணும் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு. நம்மளுக்கு கூட இது அதனாலதான் சொல்றாரு. நம்மளால ஏன் சொல்றாரு இந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, வந்துட்டீங்க இந்த பாதையில உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க, ஆனா இந்த பாதையில போகும்போது இவ்வளோ இந்த ஏர்பின் பெண்ட் சொல்றோம் இல்லையா, வளைவுகள்லாம் இருக்குது, மேடு பள்ளங்கள் இருக்குது, தடைகள் இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம்
உஷாரா இருங்கன்னு தான் இந்த இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டே வர்றாரு. இன்னும் கூட இன்னும் அது கண்டினியூ ஆகுது. தொடர்ந்து படிங்க. நெக்ஸ்ட் பாருங்க. அதோடு கூட நமது உடைமைகள் திறமைகள் அனைத்தையும் உலக குறிக்கோளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதோடு நமது பொருத்தனை நின்றுவிடாமல் அவற்றை தேவ ஊழியத்திற்கும் தேவ திட்டத்திற்கும் தேவ பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக செலவிட வேண்டும். பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட். ஏன்னா இப்ப வந்துட்டு நீங்க உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து நீங்க உலகத்துக்கு காரியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்றாரு. அங்க மொத்தம் ஸ்டாப் ஆகுறது இல்ல. நீங்க இதை யூஸ் பண்ணணும். தேவனுடைய ஊழியத்துல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணணும். உலகத்துக்காக நான் எதுவும் செய்யலப்பா அப்படி ஸ்டாப் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கிறது இல்லை. இருக்கிறதுல என்ன பண்ணிடணும்? ஊழியத்துல இப்ப பிரதர் சொன்ன மாதிரி அது நல்ல ஒரு எக்ஸாம்பிள். 7th ஏஞ்சல் கண்டிப்பா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? ஊழியத்துக்காக செலவு பண்ணிட்டாரு. லிட்டரலா இல்லையா? எல்லாமே நம்மளுக்கு அப்படித்தான். நம்ம ஊழியத்துக்காக செய்யணும். தேவனுடைய திட்டத்திற்காக அவருடைய பிள்ளைகளுக்காக பிரயோஜனமாக அதை செலவு செய்யணும். இதுல பாருங்க தேவனுடைய திட்டம் வந்துச்சு இல்லையா? தேவனுக்காக நம்ம எதுவும் செய்யறதில்ல, அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக. இப்போ பிரதர் ரசல் இருந்தாரு. தேவனுடைய திட்டம் நிறைவேறினா நிறைய அவருக்கு தேவன் வெளிப்படுத்துறவங்க எழுத வேண்டியதாச்சு. அப்புறமா அதை பிரிண்ட் பண்ண வேண்டியதாச்சு இல்லையா? உலகம் எங்கும் அதை கொடுக்க வேண்டியதாச்சு. இப்ப நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், பிரிண்டிங் பண்ணணும், அதுக்கப்புறமா டைம் கொடுக்கணும், நிறைய டேலண்ட் எழுதணும். நம்மளாம் இந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுத்தா கூட இந்த இடம் வழி ஆயிடுது. ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கே 2-3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வருது. அந்த சப்ஜெக்ட் எழுதி முடிக்கும் போது நீங்க பார்த்தா கையெல்லாம் வலி ஆயிடும். இந்த பிடிச்சி எழுதுறோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்ட் நம்ம எழுதும் போது 20 பேஜ் பக்கம் போயிடுது. 20-25 பேஜ் போயிடுது. 1 மணி நேரம் பேசினா 25-30 பேஜ் எழுதணும். அது ஒரு ஏற்கனவே இருக்குது. அதை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு நமக்கு இவ்வளவு கஷ்டமாகுது. ஏங்களா? அவர் வேணா எழுதுறாரு, அவர் தான் உட்காந்து எல்லாமே எழுதணும். நைட்டு பகல் என்ன பண்ணிக்கிறாருங்க? எழுதிருக்காரு. அவருடைய லங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு, கண்ணு எல்லாம் போயிடுச்சு. இது மாதிரி கண்ணாடி போட்டு இப்படி போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு லென்ஸ் வச்சிருப்பாரு கையில பெருசா, அதை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அப்ப கண்ணு என்னாச்சு? டோட்டலா இது பவர் எல்லாம் போயிடுச்சு. முழிச்சிட்டு இருந்தனால அப்படி ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணனாலதான். ஏன்னா இன்னும் கூட பாருங்க, இப்ப 150 வருஷம் ஆக போதா, இன்னும் கூட இந்த அழைப்பு இருக்குது. அந்த அழைப்புல வந்துக்கிறவங்க ஓடணும்னா அந்த மெட்டீரியல் வேணுமாகுது. அப்போ அவரு செய்யறாரு. எதுக்காக? அவருடைய திட்டத்துல இன்னும் இந்த அழைப்புல வரவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதெல்லாம். அப்ப அவருடைய பங்கு அவர் செய்யறாரு. தேவனுடைய திட்டத்துக்காக அவர் செலவழிக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறது. அப்படி ஓகே, அதை கண்டினியூ பண்ணுங்க. தேவ சித்தத்திற்கு விசுவாசத்தோடு முழுமையாக கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை தங்கள் அன்பின் கிரியைகளால் வெளியரங்கமாக காண்பிக்க வேண்டும். இவர்களது விசுவாச கிரியைகள் மூலம் தேவ நாமம் மகிமைப்படவும் சத்தியத்திற்கு சாட்சியம் அளிப்பதாயும் இருக்க வேண்டும். தேவ ஊழியத்திற்காகவும் சகோதரர்களுக்காகவும் மரணத்தையும் சந்திக்க தயாராகவும் பரிசுத்த ஆவியின் கனிகளில் வளர்பவர்களாகவும் இருத்தல் அவசியமாகும். இவை அனைத்தும் உள்ளடக்கியதே நம் தேவனோடு செய்து கொண்ட நல் மனசாட்சியின் உண்மையான பொருளாகும். தமிழ்ல படிக்கிறீங்களா? நான் நீங்க தமிழ் படிக்கிறவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சது. சரி, ரைட். ஓகே, இந்த பகுதியில் பாருங்க, இப்போ ரீப்ரிண்ட் நம்பர் 5757. ஸோ இங்கே கூட ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாரு இல்லையா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இதில்? நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். தேவனுக்காக நம்ம எல்லாத்தையுமே நம்ம இது பாருங்க, இதில் இது சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, தங்கள் அன்பின் கிரியைகளால் வெளியரங்கமாக காண்பிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்களா? இது கூட முக்கியமாக இருக்குது. தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக நான் என்னுடையவைகளை என்ன பண்றேன்? நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி காமிக்கிறேன்னா, கண்டிப்பா இவங்களுடைய சாக்ரிஃபைஸ். இப்போ பாருங்க,
ஹோலியில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அந்த ஹோலியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர் என்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றாருன்னு தெரியுமா இல்லையா? ஏன்னா நம்ம வந்து அங்க ஒரு ஆசாரியனாம இருக்கிறோம், அந்த டேபிள்ல இருக்கிறத சாப்பிட்றோம், அங்க ஒரு டேபிளாவும் இருந்து அங்க வரக்கூடிய ஆசாரியர்களுக்கு சப்ளையும் பண்றோம். அந்த மாதிரி 2 வேலை நமக்கு இருக்குது. நாமளும் இதை எடுத்துக்கிறோம், ஜீவிக்கிறோம், மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்றோம்? இதை கொடுக்கணும். எப்படி கொடுக்குறோம்? கிரியை வந்து வெளியரங்கமாக, அன்பின் கிரியைகளை வெளியரங்கமாக நம்ம காண்பிக்க வேண்டும். அப்புறமா வேற என்ன பாயிண்ட்? தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. ஓகே. இது பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சாட்சியான ஒரு ஜீவியம் இருக்கணும், சத்தியத்திற்கு சாட்சியான ஒரு ஜீவியம் இருக்கணும் சொல்றாரு. சகோதரர்களுக்காக அப்ப நீங்க அதை யோசிங்க, கான்சிகரேஷனுடைய அந்த லெவல் எங்க போகுது? ஏன் அப்படின்னா அவ்வளோ அன்பு யாருக்காக? ஏன் சகோதரர் மேல அவ்வளோ அன்பு காமிக்கிறோம்? ஒரே அங்கமா. அப்புறம் வேற இப்ப பாருங்க, இப்ப ஜீசஸ் வந்தாருங்க பூமியில, அவரு ராஜாதி ராஜா, அவர் வரும்போது அவர் பிரின்ஸ் தானே, அண்ட சராசரத்தை படைச்சவர் அவரு. அப்படிதான் இங்க உலகத்துல வரும்போது தேவன் யாரை கொடுத்தாரு நண்பர்களாக? ஃப்ரெண்ட்ஸ். 12 அப்போஸ்தலர் சீடர்கள். அவர் யார் அவங்கெல்லாம்? அவர் தேவனால நியமிக்கப்பட்ட லிட்டரலா மீன் பிடிக்கிறவங்க வச்சுக்கலாமே. அவங்க வீடு எப்படி இருக்கும்? அவங்களுடைய அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் யோசிங்க. மீன்காரன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரிசெயர், சதுசெயர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்புறமா நீங்க பாருங்க மரியாள், இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அவங்களுடைய இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பணக்காரா இருக்கிறாங்க, ராயலா இருக்கிறாங்க இல்லையா? இவர் ஒரு ராஜா. பொதுவா ராஜா வந்து யாரோட தொடர்பு வச்சுக்குவாரு? அவங்க லெவல். நாகமான் போயிட்டு தீர்க்கதரிசியை மீட் பண்ணுங்கன்னா ராஜா லெட்டர் யாருக்கு எழுதி கொடுத்தாரு? சீரியாவினுடைய படைத்தளபதிக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாரா? சீரியாவினுடைய ராஜா யாருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாரு? இஸ்ரேல் தேசத்தின் ராஜாவை போய் என்ன பண்ண மீட் பண்ண. அவன் படிச்சுட்டு என்ன பண்ணாங்க? என்ன சும்மா இருக்கிறவன சண்டைக்கு இழுக்கிறியோன்னு சொல்லிட்டு டென்ஷன் இல்லையா? ஆனா லெட்டர் யாருக்கு எழுதியிருக்கணும்? தீர்க்கதரிசிக்கு தானே எழுதியிருக்கணும். தீர்க்கதரிசிக்கு எழுதாம ராஜாக்கு எழுதி. ஏன்னா அவங்களுடைய லெவலுக்கு தான் யோசிப்பாங்க. நான் ராஜாவா இருக்கிறேன், யாரைத்தான் மீட் பண்ணோம்? ராஜாவை மீட். அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி வரும்போது இங்க அப்படி இருந்துச்சா? அப்ப இவங்களுக்காக அவ்வளோ நேசிச்சாரு அவங்கள. எதுக்காக? அந்த வார்த்தைகள் நீங்க பார்க்கணும். அது நீர் தேர்ந்தெடுத்து தந்த, நீர் தேர்ந்தெடு எனக்கு தந்த இவர்களுக்காக. அப்ப அவர் ஃபுல் அவருடைய மைண்ட் எது இருக்குன்னா, இவங்கெல்லாம் வந்து என்னுடைய அப்பா செலக்ட் பண்ற ஆள். பிதா வந்துட்டு ஒருத்தனி இவன் தான் உனக்கு ஃப்ரெண்டு அப்படி சொல்றாருன்னா என்ன மாதிரியான செலெக்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம எல்லாம் வந்திருக்கிறது. அதனால அதை நினைக்கும் போது பிதாவாக தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படி நினைக்கும் போது நமக்கு என்ன ஆகுது? இவனுக்காக நான் ஜீவனை கொடுக்கறது கூட என்னுடைய போனாலும் பரவாயில்ல, ஆனா இவர் பிதா தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்ப அவருடைய செலெக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் டேபர்நாக்கிள்ல நோ ஸ்டெப்ஸ் நோ ரேம்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் சமம். ஒருத்தர் பார்க்கும்போது நீங்க அவங்க என்னை விட பெரியவங்களா இருக்கிறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து யாரையும் நம்ம கீழே பார்க்க கூடாது. இப்ப நம்ம மேடை மேல ஏறினாக்க மற்ற தலை தெரியும், நான் மேல இருக்கிற மாதிரி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லை டேபர்நாக்கிள்ல. தேவனுடைய ஆலயத்துல அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டேன். அதனால சகோதரர்ல பார்க்கும்போது பிதாவை நினைச்சுக்கிறது, அவர் மேல இருக்கிற அன்புல இவங்களை பார்த்தா என்ன ஆகுது? இவங்களுக்காக லைஃப் கொடுக்கறது கூட நான் ரெடி அப்படி வரும் மைண்ட். அதனால தான். ஓகே.
லிட்ரலா கண்டிப்பா பாருங்க, லிட்ரலான ஜீவன் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. லிட்ரலான ஜீவன் கொடுத்தா அப்ப நான் எப்படி என்னுடைய அந்த ஒரு புது சிருஷ்டியை வந்து நான் எப்படி நான் வந்து முழுமையாக்க முடியும்? பாருங்க, எப்போதுமே நம்ம இந்த ஜீவன் கொடுக்கறது இருக்கு இல்லையா, ஜீவன் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா. அது வந்து நம்ம வீட்டுக்கு போற கதவு, டோர் டோர் ஓபன் பண்ண நம்ம வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அதான் மரணம். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போற சான்ஸ் கிடைச்சா டோர் ஓப்பன் கப்புன்னு உள்ள குச்சிட மாட்டேன். அதுதான். அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டோம் ரூத் சிஸ்டர். அவங்க வாவ் அப்படின்றாங்க. வா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க வாவ் செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அதுதான் மைண்ட்ல கான்சிகரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க மறுரூபம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு போயிட்டாங்க, அதான் அர்த்தம். அந்த மாதிரி இப்போ இல்லை, மேபி அந்த அமைப்புகள் ரெண்டும் ஒண்ணு ஆயிடுச்சுனாக்கா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும்போது வேணா ஜீவன் கொடுக்குறது வாய்ப்புகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது லிட்ரலா. அப்போ அப்படி நடக்கும். இப்ப அந்த மாதிரி சான்சஸ் இல்லை. ஓகே, ஆமாமா, அனுதினமே நம்மளுடைய தாளந்துகள், நம்முடைய நேரங்கள் எல்லாம் கொடுக்கறது நம்ம ஜீவன் கொடுக்கறது தான். எவ்ரிடே கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் அது நம்ம கொடுக்கறோம். கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க ஜீவனை நம்ம இதுல என்ன பண்றோம், செலவு செய்யறோம். பிரதர், இதுல இன்னொரு பாயிண்ட் கூட ஒரு இடத்துல சொல்றாரு. இப்ப நம்ம சகோதரர்கள் மேல அன்பு செய்யும் போதோ, அவங்களுக்கு ஏதாவது பலி செலுத்தும் போதோ, அது இன்டைரக்டா நம்மளுடைய கேரக்டர் கூட டெவலப் ஆகும். சூப்பர். சோ நமக்கும் வந்து அது வந்து பெனிஃபிட் ஆகும். கண்டிப்பா. ஒரு வசனம் வந்து அது கொடுக்குறாரு. வசனம் ஞாபகம் இல்லை, என்ன வசனம் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்படி நம்ம பிறருக்கு செய்யும் போது, பிறர் மேல அன்பு செலுத்தும் போதும், பிறருக்கு வந்து நன்மை செலுத்தும் போதும் தேவனுடைய அன்பு வந்து நமக்குள்ள பரிபூர்ணம் ஆயிடும் அப்படின்ட்டு ஒரு வசனம். கரெக்ட். தேவனுடைய அன்பு நம்மளுக்குள்ள பரிமாணம். அப்ப அதுதான் அந்த சாயலை அடையிறது. இப்ப நம்ம வந்து விழுந்து போன நிலைமையில இருக்கிறோம். நம்ம ஒரு நாளும் இதுல நம்ம இது பண்ண வெற்றி காணும் போது தேவ சாயலை அடைகிறோம், சேஞ்ச் ஆயிடுறோம். நீங்கள் வந்து அந்த கொரிந்தியர்ல எழுதுறாரு இல்லையா, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன ஆகுறீங்க, மறுரூபமாகுது. அதுதான் கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். உங்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா சேஞ்ச் ஆகுது, மறுரூபமாகுது. அதுதான் செயின்ட், பரிசுத்தவான். நம்ம ஏன் சொல்றோம், ஒரு நாளும் நம்ம பழைய காரியங்களை விட்டுட்டு சக்சஸ்ஃபுல்லா நம்ம போறோம் பார்த்தீங்களா. நமக்கு விருப்பம் இல்லாதவைகளை நமக்கு செய்யறது இல்லை. எது நம்ம செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, ஒரு கான்சிகரேஷன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் விட்டுடணும், பழைய சுவாபங்கள். ஆனா அதெல்லாம் நம்ம செய்யாம தேவனுக்கு விருப்பமானவர்கள் நம்ம செய்யறோம் இல்லையா, அப்ப நம்ம பரிசுத்தமான மாறிட்டு வரோம். ஒரு நாளும் மனம் புதிதாகும் போது மறுரூபமாக நம்ம மாறுகிறோம் எவ்ரிடே. கரெக்ட். வேற எனி அதர் பாயிண்ட்? ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இங்கே ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு கேள்வி தான் நம்ம பார்த்தோம், ஒரு 8வது கேள்வி. இதில் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த வரிசையில் வந்துருங்க. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கு போட்டுட்டு அடுத்ததில் வரும்போது அப்படி வரும், அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து இன்னைக்கு செகண்ட் பார்ட் இல்லையா, 6th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் நம்ம பார்த்தோம். அதாவது பிரதிஷ்டை தேவனோடு செய்து கொண்ட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எதை உணர்த்துகிறது? பாருங்க எவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்குள்ள உணர்த்துது. இன்னைக்கு எல்லாருமே நீங்க நல்ல அருமையான பாயிண்ட்ஸ் தான் இது பண்ணுங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்குள்ள உணர்த்தணும். அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கை நம்மளுக்குள்ள சில உணர்வுகளை கொண்டு வரணும். ஸோ இந்த உணர்வுகள் நம்மளுக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா நம்மளுடைய அந்த ஓட்டத்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம முடிக்கலாம். தேவன் தம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசலாம். ஒரு ஜெபம் செய்து நம்ம முடிக்கலாம். ஸோ கார்த்திகை நம்ம ஜெபத்தை